Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீ டைம்ல செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுலயும் நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கக்கூடிய வெறும் 3 இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி இந்த ரெசிபி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். and இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1 டம்ளர் பால் சேர்க்குறேன். 3/4 டம்ளர் பால் ப்ளஸ் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் பால் வந்து ஹீட்டாக இருந்தது, அதை கம்மி பண்ணுறதுக்காண்டி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து நார்மலான இது தான், ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. நான் இதில் தனியாக தான் நம்ம சுகர் சிரப் தான் செய்ய போகிறோம். அதனால் இதில் வந்துட்டு எந்த ஒரு சுகரும் இருக்காது. நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பால் இல்லை அப்படின்னாலும் 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கப் பாலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மாவு சேர்க்க போகிறேன். அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு. 1 கிளாஸ், நான் எந்த கிளாஸில் பால் எடுத்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் மாவு போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவதாக மாவு சேர்க்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மாவு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு பூரி மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் இது கூடவே நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டும் அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கணும். சோடா உப்பு சேர்த்திக்கினா தான் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ளே ஃபுல்லாக வெந்து வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லா திக்காக போட போகிறோம் மாவு. நம்ம லேசாக இது பண்ணாமல் திக்காக போட போகிறோம். அதனால் வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா அந்த 1/2 கிளாஸ் வச்சுருந்தேன்ல அதையும் சேர்த்துட்டேன். திருப்பியும் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துகிட்டு அதையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் மொத்தமாக 2.5 கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். 2.5 கிளாஸ் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பூரி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஊற வைக்கலாம் போகிறதில்ல, நம்ம அப்போவே தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் சோடா உப்போ இல்லை ஈஸ்ட்டோ ஏதோ சேர்த்திக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ 3 பாகமாக பிரிச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம சாப்பிட்றதுனா ஓகே, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. அதனால் நான் இந்த கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மில்க் மிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கலர் மட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மில்க் மிக்ஸை ஒரு டோவில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரெட் கலரை ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அது கூடவே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா திருப்பியும் அதை பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் பிங்க் கலரில் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா 2 எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 2 டோவுக்கும் நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ க்ரீன் கலர் 2க்கும் ஒரே கலர் அப்படிங்கிறதுனால நான் 2ஐயும் சேர்த்துட்டு கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இந்த மாதிரி மடக்கி ஃபோல்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா 2 கையால் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த கலரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம 2ஆக செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒன்றுத்தையாக தனித்தனியாக மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா பரத்தி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு சேருங்க. அதிகமாக மாவு சேர்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வந்துட்டு ஃபுல்லாக கரிஞ்சிடும். அந்த மாவு ஃபுல்லாக கரிஞ்சு ஆயிலில் இருக்கும். அதனால் நம்ம அதிகமாக மாவு சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை வந்து நம்ம லேயராக வச்சுட்டு திருப்பியும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஓரளவுக்கு இப்போ நம்ம போட்ட மாவெல்லாம் ஓரளவுக்கு ஈவன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு க்ரீன் வச்சுருக்கேன், சென்டரில் பிங்க்கு அண்ட் அதுக்கு மேலே திருப்பியும் க்ரீன் வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் ஒன்று போல் ஆக்கி கொடுத்துட்டு திருப்பி க்ரீனையும் இதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போது இதுக்கு மேலே லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம தேய்க்கலாம்.
ரொம்ப அதாவது எப்படி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப கனமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை ஆகாது, ரொம்ப டைம் எடுக்கும், எண்ணெயும் குடிக்கும். அதனால் ரொம்ப லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு 4 கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். சேமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். அதே டேஸ்ட்டு தான் இருக்கும், அதே கிறிஸ்பினஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா பீஸையுமே ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். சேமாக ஒன்று போல் ஸ்கொயரில் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சா? இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நான் சொல்கிற மாதிரி மடிங்க. லைட்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரை மட்டும் இடையில வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 கார்னர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பேக் சைடில் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி சும்மா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நின்றுக்கூடும். நீங்கள் தனியாக இதுக்கு மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மொட்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க, இடையில ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இந்த சைடு ஒரு ப்ரெஸ்ஸு, அந்த சைடு ஒரு ப்ரெஸ்ஸு. ஸோ இது வந்துட்டு ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து இன்னொரு டிசைன் செஞ்சு காட்டுறேன். அது வந்து டபுள் லூப் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விரலை உடால வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கார்னர் வச்சுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு கார்னர் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம்ல, இது அப்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டபுள் லூப் செயின் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ, என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் லேசாக மட்டும் தேய்ங்க. ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தேன்ல, அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் நல்லா தான் இருந்தது, ஃப்ளவர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சோடாப்போ ஈஸ்ட்டோ ஏதோ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை நீங்கள் சோடாப்பு எதுவும் போடலை அப்படின்னாலுமே இந்த ஃப்ளவர் வந்து செய்யாதீங்க. ஏன்னா இது வந்துட்டு உள்ளே வேகாது. நான் சும்மா இது வேஸ்ட்டாக போயிடுமே, இதில் ஏதாவது ட்ரை பண்ணலாம், வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது ஏற்கனவே நான் ஒரு கேக் டெக்கரேஷனில் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே எப்படி எடிபிள் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு அதில் சொல்லியிருந்தேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே திருப்பி அதே போல் பால் ஆக்கி திருப்பி அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்துட்டு திருப்பி அதே மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃப்ளவர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் போடும்போது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறாதீங்க. அதே மாதிரி ஹீட்டை வந்து கம்மி பண்ணிடுங்க. சூடு ஆனதுக்கப்புறம், ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் பொரிக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறமா ஆயிலில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டு கோல்டன் கலர் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் ஆயிலில் இருந்துட்டு. இப்போ நான் பெருசாக செஞ்சு வச்சுருந்தேன்ல மொட்டு மாதிரி, ஸோ அதெல்லாம் போடலாம். எது போடுறதா இருந்தாலுமே, எப்போ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே கம்மியாக போடுங்க. ஒரு 5 இல்லைனா 6 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு 2 பீஸ் கிடக்குது அப்படின்னா அதுக்கு இடையில வந்து கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. ரொம்ப அடைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப ஆயில் குடிக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. ஆயில் குடிச்சிச்சுன்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்துடலாம். ஸோ இதுக்கு இடையிலையே நான் இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டு சைடில் சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டேன். சாதாரணமாக குலாப் ஜாமுனுக்குலாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணால் போதும். அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே அந்த சூடாக இருக்கும்போதே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உடனே நம்ம அதில் போட்டுடலாம். ஸோ இதை வந்துட்டு அது உள்ளே போட்டு ரொம்ப நேரம் ஊற விடணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக உள்ளே போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு, அதாவது நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்துடலாம். அப்படியே அதில் சுகர் சிரப்லேயே கிடக்கணும், ஊறணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி இல்லை உங்களுக்கு இவ்வளோ சுகர் சிரப்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகரும் ஏலக்காயும் மிக்சியில் நல்லா ஃபைனாக பொடிச்சிட்டு அதை வந்து லேஸ் அந்த ஹாட்டான ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம்ல, ஸோ அதில் எடுத்த உடனே அது மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, நல்லா தூவி விடுங்க.
அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைமில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.